அவனை போல நான் முடியணும் அப்படின்னு ஜெபம் பண்ணான், விரும்பினான். ஆனா நீதிமானா வாழல. தந்திரசாலியாக, குறி சொல்லுகிறவனாக, அவன் விசுவாசிகளுக்கு தவறான ஆலோசனை கொடுக்கிறவனாக அவன் இருந்தான். அவனுடைய முடிவை பாருங்க, அவன் நீதிமானா முடியல. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே என்ன ஆசை இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீதிமானா நாம முடியணும், சமாதானமாக முடியணும். திருடனை பார்த்து கேட்டு பாருங்க, எங்கே போகணுன்னு கேட்டிங்கன்னா அவன் நரகத்து போகணுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு சின்ன பிள்ளையை பார்த்து கேட்டு பாருங்க, நீ நரகம் போகணுமா மோட்சம் போகணுமா அப்படின்னு கேட்டால், அதுக்கு நரகம்னா மோட்சம்னா தெரியட்டா கூட அது என்னதான் சொல்லுதுன்னா நான் மோட்சம் தான் போகணும்னு சொல்லுது. எல்லாருடைய விருப்பமும் தேவராஜ்யம் போகணும், மோட்சம் போகணும், மோசம் போகக்கூடாது, மோட்சம் போகணும். ஆனால் அந்த விருப்பம் நம்ம எங்கே நடத்தணும் என்று கேட்டிங்கன்னா, அதற்குரிய வாழ்க்கைக்கு நம்ம நடத்தணும். விரும்பிட்டா போதாது, ஜெபிச்சுட்டா போதாது, அதனுடைய வாழ்க்கைக்கு நடத்தணும். அதனுடைய முடிவு என்று ஒன்று இருக்கு. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், முடிவை சிந்தித்தால் நலமாயிருக்கும். ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய இந்த நான் போகிற இந்த வாழ்க்கையினுடைய முடிவு என்னமா இருக்கும் அப்படிங்கிறத நினைச்சிட்டான் அப்படின்னா வாழ்க்கையே மாறிடும், ஜீவியமே மாறிடும். அவங்க முடிவை யோசிக்கிறது இல்லை, இதனுடைய முடிவு என்னமா இருக்கும் அப்படிங்கிறத அவங்க யோசிக்கிறதே இல்லை. பவுல் தனக்கு கிரீடம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொன்னார்னா, நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், நான் என்னுடைய ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டு சொன்னார். அபிஷேகம் பண்ணப்பட்ட போது கிரீடம் இல்லை. அவர் ஊழியத்துக்கு அர்ப்பணித்த உடனே ஒரு கிரீடம் வந்துடாது. அவர் ஒரு அங்கே ஊழியம் செய்து உலகமெல்லாம் சுற்றி அவர் ஊழியம் செய்த உடனே அவருக்கு கிரீடம் வைக்கப்படல. இது முதல் கிரீடம் என்று சொன்னால், எப்போ கிரீடம் என்று சொன்னால் அந்த ஓட்டத்தை வெற்றியாய் முடித்த பிறகுதான் கிரீடம். உங்களுக்கு தெரியும், ஒரு ஒலிம்பிக் கேம்ஸ் நடக்க அப்படின்னா அந்த கேம்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே ஒரு 6 மாதத்துக்கு முன்னாலே அந்த ஒலிம்பிக்கினுடைய அந்த கப்பை காட்டிடுவாங்க எல்லாருக்கும். இதான் கப்பு, இந்த கப்பு இங்கே இருக்கு. ஆனால் இந்த கப்பு யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒலிம்பிக்கில் விளையாடுறவங்கெல்லாம் கிடைக்காது. ஒலிம்பிக்கை எத்தனையோ விளையாடுறாங்க, நூற்றுக்கணக்கான பேர் அதில் விளையாடுறாங்க, பல விளையாட்டு இருக்கு. எல்லாருக்கும் அந்த கப்பு கிடைச்சிடாது. கப்பை வேணுமான பார்க்கலாம், ஆனால் யார் பெற்றுக்கொள்ளுவாங்க அப்படின்னு கேட்டால், தன்னுடைய ஓட்டத்தை வெற்றியாக முடித்தவன் தான் பெற்றுக்கொள்வான். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ஆகையினால் ஆண்டவர் ஒரு காலத்தில் பிரிக்கிறார், களஞ்சியங்களை பிரிக்கிறார். களஞ்சியத்தில் சேர்க்கறதுக்கு முன்னால ஒரு பிரிப்பு என்று ஒன்று உண்டாகிறது. அங்கேதான் பெரிய வேதனை உண்டாகிறது. இதுவரைக்கும் ஒன்றாகவே இருந்து ஒரே கதிரில் ஒரே சபையில் வளர்ந்து கடைசியில் எங்கே போய் முடிகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கூட்டம் மகிமைக்குள்ளே பிரவேசிக்குது, இன்னொரு கூட்டம் அக்னிக்குள்ளே பிரவேசிக்குது. இன்றைக்கி சிலர் நினைக்கிறாங்க, சிலர் இன்றைக்கி ரொம்ப துணிகராக பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம கிருபையினால் நாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன வேணுமானாலும் செய்யலாம். நமக்கு ரொம்ப அன்புள்ள ஆண்டவர், அவர் நம்முடைய நரகமே வச்சிருக்கல அப்படின்னு நான் வேதத்தில் எத்தனை வசனங்களை காட்டுவேன். நான் ஊழியர் மீட்டிங்கில் ரொம்ப தைரியமாக நான் பிரசங்கிச்சிருக்கேன். ஊழியத்துக்கு வந்துட்டதுனால, ஊழியம் என்று வந்துட்டதுனால பரலோகம் இல்லை, ஜிப்பா போட்டதுனால பரலோகம் இல்லை, அவ்வளோ சீப்பாக இல்லை. பரலோகம் ஜிப்பா போட்டால் பரலோகம்னா எல்லாருமே ஜிப்பா போட்டுக்கலாம், ரொம்ப ஈஸி. பரலோகம் நிறைய நினச்சிக்கிறாங்க, பரலோகம் ரொம்ப ஈஸியாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இல்லை இல்லை, நமக்குள்ள ஓட்டத்தை நான் பயத்தோடு நான் சொல்லுவேன். தேவன் ஒரு ராவெல்லாம் ஜெபம் பண்ணி 12 அப்போஸ்தலர்களை தெரிந்தெடுத்தார்.
அவங்க அப்போஸ்தலர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அவங்க சொன்னாங்க ஆண்டவர்கிட்ட, நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டோம், பின்பற்றினோன்னு சொன்னாங்க. வீட்டை விட்டாங்க, நாட்டை விட்டாங்க, வேலையை விட்டாங்க, தொழிலை விட்டாங்க, எல்லாத்தையும் விட்டாங்க. அவங்க யாரு அவங்களுக்கு உபதேசம் பண்ணான்னு கேட்டிங்கன்னா தாமஸ் ராஜ் இல்லை, எந்த பிஷப்பும் பவுலும் இல்லை. 3.5 வருஷம் இயேசுவோட படுத்திருந்தாங்க, இயேசுவோட சாப்பிட்டாங்க, இயேசுவோட தூங்கினாங்க, இயேசுவனுடைய திருவாய் மொழியை கேட்டாங்க, இயேசுவனுடைய வாழ்க்கையை பார்த்தாங்க. அவர் ஜெபிக்கிறத பார்த்தாங்க, அவர் உபவாசிக்கிறத பார்த்தாங்க, அவருடைய நற்பண்புகளை பார்த்தாங்க, அவரோட தங்கி இருந்தாங்க, அவர் செய்கிற அற்புதங்களை பார்த்தாங்க, என்னெல்லாமோ பார்த்தாங்க. ஆனால் 3.5 ஆண்டினுடைய முடிவை எடுத்து பாருங்க, அவங்களுடைய ஊழியத்தினுடைய முடிவை எடுத்து பாருங்க. யூதாசை பற்றி சொல்லியிருக்கிறது, கேட்டின் மகன் கெட்டு போனான் என்று சொல்லியிருக்கு. இந்த கேட்டு மகன் எங்கேருந்து கெட்டு போனான்? இயேசுவோட தாங்க இருந்தான். 3.5 வருஷம் இயேசுவோட கூட இருந்தான், இயேசுவோட தங்கினான், இயேசுவோட சாப்பிட்டான். எங்கப்பா போய் முடிச்ச? உன் லைஃப் எங்கே முடிஞ்சது? நம்ம நினச்சக்கூடாது, நம்ம நல்ல ஒரு சபையில் இருக்கிறோம், நல்ல பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருக்கோம், நல்ல வசனம் கேட்டுக்கிட்டு இருக்கோம், நமக்கு ரொம்ப ஓகே நினச்சிடக்கூடாது. கேட்கறதுக்கு நம்முடைய வாழ்க்கை சரி பண்ணியிருக்கோமான்னு யோசிக்கணும். நம்முடைய வாழ்க்கை சீர்படுத்தி இருக்கோமா? ஒரு சபை பரலோகத்துக்கு கொண்டு போகாது, ஒரு பாஸ்டர் உங்களை பரலோகம் கொண்டு போக மாட்டார். நான் சொல்லுவேன், அவருக்கே கேரண்டி இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுலே சொன்னார், நான் எப்படியாயிலும் உயிரோடு எழுந்திருக்க தகுதியாகும்படிக்குன்னு அவரே சொன்னார்னா நாமெல்லாம் எக்கதி. நோ கேரண்டி. நம்ம அதுக்குரிய நிலையில் வாழணும். ஏதோ ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், வேணுமான 2 வார்த்தை அந்நிய பாஷையில் கூட பேசிட்டோம், இதெல்லாம் நமக்கு நம்மை ஆயத்தப்படுத்துமே தவிர இது கேரண்டி அல்ல. நம்முடைய லைஃப்பை நாம் களஞ்சியத்தில் சேர்க்கப்படணுமானா நல்ல மணிகளாக, நல்ல முத்துக்களாக இதை கொண்டு போய் சேர்க்கணும். அங்கே போய் சேர்க்கறதுக்கு அது எப்போ தெரியும்னு கேட்டிங்கன்னா அப்பொழுதுதான் நம்ம அழுவோம். அதனால்தான் கிறிஸ்து வரும்பொழுது நீங்கள் வெட்கப்பட்டு போயிடாதுன்னு சொல்லியிருக்கு. அவர் வரும் நாளிலே 1 யோவான், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் பாருங்க. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல். யாரு? நாம். நீங்கன்னு எழுதல, அவருக்கு அவள் தைரியம் இல்லை. எங்களுடைய ஐக்கியம் இயேசுவோடும் பிதாவோடு எழுத சொல்றவர் பயத்தோடு தன்னையும் சேர்த்து எழுதுறார். அவர் வரும்பொழுது நாம் வெட்கப்பட்டு போயிடக்கூடாது. அவரில் நிலைச்சிருங்க, அவரில் ஐக்கியமாயிருங்க, நாம வெட்கப்பட்டு போயிடக்கூடாது. நான் சொல்லுவேன், கிறிஸ்தவங்க வெட்கப்பட்டு போயிடுவாங்க, பாஸ்டர்ஸ் வெட்கப்பட்டு போயிடுவாங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்தவங்க வெட்கப்பட்டு போயிடுவாங்க. அதனால தான் வேதத்தில் எழுதியிருக்கு, யூதாஸ் தனக்குரிய இடத்துக்கு போயிட்டான். அவனுக்குரிய இடம் அதுவா இல்லை. ஆண்டவர் சொன்னார், நீங்க 12 சிங்காசனத்தில் உட்கார்ந்து நீங்க 12 கோத்திரத்தை நியாயம் தீர்ப்பீங்க என்கிற அபிஷேகத்தை அவன் பெற்றவன். ஆனா அவனோட வாழ்க்கை முழுவதும் பணத்தின் மேலேயே குறியா இருந்துச்சு. பணத்தை நிலத்தை சம்பாதிக்கிறதுல குறியா இருந்தான். வேதம் சொல்லுகிறது, நிலத்தை அவன் சம்பாதித்தான். அவன் என்ன சொன்னான் அவன்கிட்ட? ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன், எல்லாத்தையும் விட்டு பின்பற்றினேன். ஆனா வேதம் சொல்லுது, கடைசியாக நிலத்தை அவன் சம்பாதித்தான். முடிவு என்ன? அந்த நிலம் அவன் சாவருக்கு தான் போதுமா இருந்துச்சு. அப்ப நான் சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கை நாம் ஒவ்வொரு நாளும் யோசிக்கணும், என் வாழ்க்கை இப்படியே போச்சுன்னா இதனுடைய முடிவு என்ன? நான் எப்படி முடிவேன்? சமாதானமா நான் முடிவேனா?
நான் வெற்றியா என் வாழ்க்கையை முடிப்பேனா? ஆண்டவரோடு என் வாழ்க்கையை நான் முடிப்பேனா? அதனால்தான் பவுல் இதில் ரொம்ப கவனமாக இருந்தார். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் தீர்க்கதரிசனம் சொன்னாங்க, உன்னை விதமாய் கட்டி உன்னை காவலிலே ஒப்பு கொடுப்பார்கள் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார் 20:24, நான் இதை ஒன்றை குறித்து கவலைப்பட மாட்டேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ண மாட்டேன், நான் ஒன்று செய்கிறேன், என்னுடைய ஓட்டத்தை நான் சந்தோஷமா முடிக்கணும். நான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கேன், என்னுடைய ஓட்டத்தை நான் வெற்றியா முடிச்சாதான் சந்தோஷமா முடிக்கணும். அதுதான் என்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றணும். என்னுடைய ஓட்டத்தை நான் சந்தோஷமா முடிக்கணும். அது ஒண்ணுதான் என்னுடைய லக்கு.